வணக்கம், வெல்கம் டு கேரளா லாட்டரி கேசிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அருமையான வின்னிங் இருந்துச்சு. நம்ம எதிர்பார்த்தபடியே நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 9 நம்பர் மறுபடியும் நமக்கு கிடச்சிது. பி போர்டில் நம்ம எதிர்பார்த்தோம். பி போர்டில் வந்து 0க்கு 9, அதாவது நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா 2 ஃபார்மேட்டு நமக்கு கிடைக்குங்க. ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோம். அது என்ன கணக்குன்னா, ஒன்று 9க்கு 5, அதே மாதிரி 9க்கு 6. இந்த 2 நம்பர் வர்றப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கண்டிப்பாக வந்து நமக்கு மறுபடியும் 9 நம்பர் வரும். எதனாலனா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5க்கு 9 அப்படின்னு ஒரு நம்பர் வச்சுட்டாங்க. 9க்கு 5ன்னு ஒரு நம்பர் வச்சுட்டாங்க அப்படின்னா, அதே சேம் நம்பர் 0க்கு 9ன்னு வச்சுருவாங்க. அதைத்தான் நம்ம நேற்று பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்ட்லேயே வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 31 நாளாக கிட்டத்தட்ட வராமல் நிற்கிது. கண்டிப்பாக அதை எடுத்து ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் நமக்கு ஆடினாங்க. அதே மாதிரி 3ஆம் நம்பருக்கான வாய்ப்பு நான் என்ன சொன்னேன்னா, கண்டிப்பாக வந்து அதிகபட்சமாக 3ஆம் நம்பரு கண்டிப்பாக வரணும். ஏன்னா 5ஆம் நம்பருக்கும் 3ஆம் நம்பர் செட் ஆகணும். அதே மாதிரி 0க்கும் 3ஆம் நம்பர், அதே மாதிரி 6ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர், 3க்குமே 6ஆம் நம்பர் ரொம்ப 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும். அதை தான் நம்ம தெளிவாக சொன்னோம். இங்கே நீங்கள் வேணால் பாருங்கள், 0 வந்தாலும் 3ஆம் நம்பர் வரும். ஏன்னா 0வும் 5 ஒரே நம்பர் தான் இல்லையா? அப்போ 3ஆம் நம்பர் வரும். அப்போ 6ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் வரும். ஏன் 6ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் மேக்ஸிமம் வரும். நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியுது, மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? மேலே கொடுத்தாங்கன்னா 1க்கு 3ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அது மாதிரி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு என்ன கொடுப்பாங்க, 6க்கு 3 தான் கொடுப்பாங்க. வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 9 3ங்கிற நம்பர் நமக்கு ஒரு செம்மையாக ஒரு வின்னிங் கிடச்சிது. அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் 50-50 கொடுக்கல. 50-50 பொறுத்த வரைக்கும் போன வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 22ஆம் தேதி அடித்தது தான். அதுக்கப்புறம் 50-50 அடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நமக்கு 22ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு 50-50 கிடையாது. அதுக்கப்புறம் வந்து போன வாரம் வந்து நமக்கு பம்பர் இருந்துச்சு. பம்பர் முடிஞ்சு மறுபடியும் இப்போ தான் வந்து 50-50 வருது 7ஆம் தேதி. சரிங்களா? அதில் வந்து போன வாரம் நமக்கு என்ன அடித்தாங்கன்னா 242ன்னு அடித்தாங்க. இது டபுள்ஸாக இருந்துச்சு. சரிங்களா? அப்போ மேபி உங்களுக்கு நமக்கு இங்கேயே ஒரு டபுள்ஸ் இருக்குங்க. அப்போ இன்றைக்கி எல்லாமே கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு டபுள்ஸுக்கான வாய்ப்பு நாளைக்கு கொஞ்சம் இருக்குது. அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ட்ரா நம்பர் 105 அப்படின்னு கிடைக்கிது இல்லையா? அந்த 105 நம்பரை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே டவுட்டில் இருக்கக்கூடிய நம்பர் என்னன்றதை பார்த்தலாம். இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஏ போர்டு வந்து 3ஆம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா, 3ஆம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 9க்கு 3 9க்கு 3 வைக்கிறாங்கன்னா 396 அப்படிங்கிற நம்பர் தான் எனக்கு வருது. ஏன்னா அதாவது 3 6 9 மேலே இருக்குது பார்த்தீங்களா? இங்கே அதாவது என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 6 3 9ன்னு கொடுத்துருக்காங்க. 3 6 9ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 9 6 3. இதே சேம் மெத்தடை ஃபாலோ பண்ணி இங்கே 3 நம்பர் வைக்கும்போது உங்களுக்கு ஒரே மாதிரி நம்பர் மாறிடும். அதான் 3 9 6 அப்படிங்கிற அந்த மெத்தட் வந்துடும். அதை கனெக்ட் பண்ணி தான் 3 9 6 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். 3ஆம் நம்பர் வைக்கிறது மூலிமா நமக்கு அந்த மாதிரி 6 3 9 அந்த மொத்த மெத்தடை அந்த வந்துடும். அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 3 9 6 396 ஓகேங்களா? அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போன ட்ராவில் நமக்கு என்ன அடித்தாங்க, 5 9 5ன்னு அடித்தாங்க இல்லையா? சேம் இதே மாதிரி தான் அடிக்கணுமா, வேறு எதாவது அடிக்கக்கூடாதான்னா அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. 6 9 6 இப்படி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், அப்போ நாளைக்கு வந்து இந்த நம்பரில் ரொம்ப சாத்தியமாக இருக்கக்கூடிய நம்பர் 6ஆம் நம்பர். இப்போ 6ஆம் நம்பர் இங்கே வைக்கிறது மூலிமா நமக்கு என்ன வரும், இப்போ 5 9 5ன்னு மட்டும்தான் வரணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா? இல்லை. இப்போ 6ஆம் நம்பர் இங்கே வைக்கிறது மூலிமா 6 9 6ன்னு வைக்கலாம்ல? இங்கே வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? அப்போ 6 9 9 6 இங்கே இருக்கா இல்லையா? 6 9 6 அப்போ மேட்ச் ஆகும்தா? சூப்பராக மேட்ச் ஆகுது. இந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் 3 வரணும் அல்லது 6 வரணும் அப்படிங்கிறது என்னுடைய கான்செப்டாக இருக்குது. அது மாதிரி ஏதாவது உங்கள் கான்செப்டில் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கங்க. சரிங்களா? அது போக ப்ளஸ்ஸு வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா 5 9 6ன்னு எதிர்பார்க்குறோம். அது ஒன்று. அதே மாதிரி 5 9 3 593 596 சரிங்களா? 593 இருக்கணும், இல்லைன்னா 596 இருக்கணும். அதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா ஏற்கனவே 595ன்னு ஒரு நம்பர் வச்சாச்சு. மறுபடியும் 596 அப்படிங்கிற நம்பர் வைக்கலாம். அதை எதிர்பார்க்குறோம். இல்லை, அதை விட டோட்டலாகவே மாற்றி 593 அப்படின்னு வைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இந்த 2 நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதில் வருது, ஏ போர்டுக்கான வாய்ப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு நம்பரும் எப்படி தெளிவாக கொடுக்குறோமோ அந்த மாதிரி தான் தெரியும். அதே மாதிரி இப்போ நாளைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் பொறுத்த வரைக்கும், பி போர்டில் எனக்கு 7ஆம் நம்பர் தான் அதிகமாக மேட்ச் ஆகுது. ஏன் 7ஆம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா 079 அப்படி வருது. அதே சேம் நம்பர் தான் வருது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 0க்கு 9ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ 9ஆம் நம்பர் வந்து மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பர் என்ன வரும், மேக்ஸிமம் 7ஆம் நம்பர் வரும், இல்லை 2ஆம் நம்பர் வரும். சரிங்களா? இது வந்து காமனாக வரக்கூடிய நம்பர். எப்போயுமே இது மாதிரி தான் ஆடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக அதுக்கு பவர் எடுக்கிறாங்க அப்படின்னா கூட பவர் எடுத்து 4ஆம் நம்பர்னு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன கணக்கில்னா 0 97 0 94 இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி
ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படிங்க நீங்கள் 094 எப்படிங்க 097 கொடுக்குவாங்க அப்படின்னா, என்னுடைய கணக்கில் 7ஆம் நம்பர் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்க்குறோம். அது போக பேட்டர்னில் என்ன சொல்லுதுன்னா 094 ஏற்கனவே இருக்குது, ஏன் அந்த நம்பர் எடுத்து ஆடக்கூடாது அப்படிங்கிற நான் கணக்கு தான். இங்கே பாருங்கள் 094. அப்போ 094க்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்னுடைய கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக 9 நம்பர் வந்தால் 7ஆம் நம்பர் வரும். எதனால் அப்படின்னா 4ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் வருது பார்த்தீங்களா, 4ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் வருது. அப்போ 4ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் வந்தால் 4 பவர் 9, 9க்கு 7 தான் வரும். அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம், கண்டிப்பாக 9 நம்பருக்கு 7ஆம் நம்பரும் கொஞ்சம் சாத்தியமான நம்பர் தான், அதில் மாற்றமே இல்லை. அப்படி ஆடுறதா கூட நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள், செம்மையாக வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். சரிங்களா, அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் எல்லாமே பெரிய நம்பர். அப்போ நாளைக்கு உங்களுக்கு எடுக்கிற நம்பர் எல்லாமே சின்ன நம்பர் தான். 993. சரிங்க, இன்னும் ஒரு 7 மட்டும் வச்சிங்கன்னா டோட்டலாக க்ளோஸு, மற்றதெல்லாம் சின்ன நம்பர் தான். அப்போ நமக்கு என்ன வருதுன்னா அதை சேமாக தான் நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கிறது என்னுடைய கணக்கு. அதே மாதிரி சி போர்டு கணக்கில் நீங்கள் என்னங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், எனக்கு 5ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எதனால் 5ஆம் நம்பர் ஸ்ட்ராங்குனா, 3ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். எதனாலனா பேசிக்காக 0க்கு 3 அப்படிங்கிற நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதோ அதே சேம் நம்பர் வந்து 5க்கு 3ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். அது மாதிரி தான் 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். 3க்கு 5ங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன். நம்ம என்ன நினைக்கிறோன்னா 635 அப்படின்னு வரணும். 635க்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. ஏங்க 635 வருதுன்னு நீங்கள் எதிர்பார்க்கணும். இங்கே வந்து பாருங்கள், 6ஆம் நம்பர் இங்கே வந்துருச்சா, 3ஆம் நம்பர் இங்கே வந்துருச்சா, 5ஆம் நம்பர் இங்கே வந்துருச்சு. அப்போ 635ங்கிறது நமக்கு இங்கே ஏற்கனவே இருக்குது. சரிங்களா, 635ங்கிறது இருக்குது. அந்த 635 536 536 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. அதை நீங்கள் இப்படி கீழேருந்து பார்த்தா 536, மேலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 635 அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகுது. இது ஏதாவது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள், 5ஆம் நம்பர் சி போர்டில் வச்சு ஆடுறதுக்கு கொஞ்சம் சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது மட்டும் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து நமக்கு 959ன்னு வச்சுட்டாங்க. அதே சேம் நம்பரை 595ன்னு வைக்கிறாங்கன்னா சி போர்டில் நமக்கு 5ஆம் நம்பர் தான் மேட்ச் ஆகும். புரியுதுங்களா? மேல் 5ஆம் நம்பர் ஏ போர்டில் இருக்குது, பி போர்டில் 9ஆம் நம்பர் இருக்குது, கீழே மறுபடியும் 5ஆம் நம்பர் கொடுத்தாங்கன்னா 9 5 அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி. ஏற்கனவே இந்த நம்பர் வந்திருக்கா அப்படின்னா ஆமாம் வந்திருக்கு. மேலே பாருங்கள் 9 5 9 9 5 9ன்னு வந்துருச்சு. அப்போ 5 9 5ன்னு தான் வரணும். அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது 5ஆம் நம்பர் சி போர்டில் செம்மையாக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். அதில் ஏதாவது உங்களுக்கு மாற்றம் இருக்குது, கணக்கு வருதுன்னா எடுத்துங்க. அதே மாதிரி இன்னொரு நம்பர் சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 0. எதுக்குங்க 0 கொடுக்குறீங்க அப்படின்னா, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேலே வந்து என்ன கணக்கு வந்திருக்கு பார்த்திங்கன்னா 230ன்னு வந்திருக்கு. இப்போ 630 அப்படிங்கிற நம்பர் நம்ம கீழே கொண்டு வரான்னு பார்க்குறோம். ஏன்னா 0வை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 0வும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சி போர்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 நாளாக வராமல் நிற்கிற நம்பர் தான் சி போர்டு. பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டு ஆடுனா கூட நாளைக்கு சி போர்டில் 1ஆம் நம்பர் 0 வச்சு ஆடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் இருக்குது. 11 நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பராகவும் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, நாளைக்கு கட்டாயமாக 11 நாளாக வராமல் இருக்கிற இந்த 0 வந்து நமக்கு நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. 3க்கு 0ங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும். அப்படி விழுந்தாக்கா 0க்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம எதிர்பார்க்குறோம். அதே நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுது, கணக்கு வருதுன்னா கூட நீங்கள் எடுங்க. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் இந்த 3 நம்பர் எதிர்பார்க்குறோம். அதே சேம் டைம் வந்து 1ஆம் நம்பர். எதுக்குங்க 1ஆம் நம்பர் இப்போ கொடுக்குறீங்கன்னா, ஒரு 14 நாளாக பெண்டிங்கில் நிற்கக்கூடிய நம்பர் 1ஆம் நம்பர். 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் வரணும். ஏன்னா 9 வந்தாக்கா 9 நம்பர் வந்தால் பெரிய நம்பர். அதை 9 நம்பருக்கும் சரி, அதே மாதிரி 3ஆம் நம்பருக்கும் சரி, அதிகமாக ஆடக்கூடிய நம்பரில் வந்து நமக்கு என்ன வரும், 1ஆம் நம்பரும் 0வும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதனால தான் அந்த 2 நம்பரையுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்கோம். நம்ம கணக்குலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் பிடிச்சி கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருது, மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் இந்த ட்ராவில் எனக்கு கொடுத்துருக்கோம். அதில் குறிப்பாக ஒரு சில நம்பர்கள் 3ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் 5ஆம் நம்பரில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.